வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் சைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்டர் ரூம் ஒர்க்கிங்காக தான் வந்திருக்கும். ஸோ தேட்டர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. அந்த ஒர்க்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம்னு வந்திருந்தோம். அது இல்லாமல் ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரிப் லைட் ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இந்த ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதனுடைய ஃபுல் வீடியோவுமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒயரிங் எல்லாமே டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து 1 இயர் பேக் ஆச்சு. அதுக்கப்புறமே அவங்க இப்போ தான் கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. மீதி ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்ட்டு ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக போட்டிருக்காங்க. ஐ சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 3 வாட்ஸ் 1 வாட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். லோ சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெதர் ஸ்ட்ரிப் மட்டுமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோம் அடிச்சிருக்காங்க. ஃபோமில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் மட்டும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே நம்ம அளவு கொடுத்தாச்சு. ஸோ அது கொடுத்த மாதிரி அவங்களும் கேப் விட்டுட்டு மீதி எல்லாமே ஃபோம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோம் போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஆரம்பத்து ஒர்க்கில் நம்ம பண்ணும்போது அடுத்த ஒர்க்கில் நம்ம பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் ஒயர் நம்ம கண்டிப்பாக காட்டுறேன். இந்த ஸ்பீக்கர் ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டருக்காரங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2.5 ஒன் சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கொடுத்த ஒயர்லேயே நம்ம ஒயரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்ட்ரிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைடு வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எல்இடி ஸ்ட்ரிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு தேவையான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அளவு போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஜாக்காக கொடுத்துருக்கோம். ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா 10 அடியில் கொடுத்துருக்கோம். அடுத்த சேனல் 8 அடியில் கொடுத்துருக்கோம். அடுத்த சேனல் பார்த்தீங்கன்னா 6 அடியில் கொடுத்துருக்கோம். தேட்டர் ரூமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 5 சேனல் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே 5 சேனல் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லைட் வருது. ஸோ 12 லைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனல் ஜிக்ஜாக்காக கொடுத்து நம்ம சேனல் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணிட்டு இது எல்லாமே ஃபோமில் வந்து உட்டன் தான் இருக்குது. ஸோ உட்டனில் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிடலாம்னு சொல்லி ஏற்றிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ரெட் கிளீனருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம். சோபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் நம்ம கொடுத்தாச்சு. சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி இந்த சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கர் தான் வாங்கி அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா லூக்கரில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நான் லூக்கரில் தான் அதிகமாக வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு லைட்டில் இந்த மாதிரி கம்பெனி வந்துருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதிகமாக லூக்கர் தான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட் எல்லாமே டோட்டலாகவே நீங்கள் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய ஃபுல் வீடியோவுமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.